ஒரே மெய் தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சத்திய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மன்னா பாடத்துக்கான வசனம் 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாகச் சிலம்பம் பண்ணேன். இங்கே பரிசுத்த பவுல் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருன்னா, ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை எதுக்கு செய்கிறோம், அதோடைய நோக்கம் என்ன, எப்படி செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த வேலையை செஞ்சே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஒரு அடி 1 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வைங்க. அந்த ஸ்கேலுடைய பயன்பாடே இதற்கு ஒரு அடி அல்லது 12 இன்ச்சு அல்லது 30 சென்டிமீட்டர் இதெல்லாம் அளந்து பார்க்குறதுக்கு தான் இல்லையா? அப்போது அந்த ஸ்கேல் செஞ்சாங்கன்னா அதில் இந்த அளவுகள் தான் முக்கியம். அது மிகச்சரியாக கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் நிறைய சைனா ப்ராடக்ட்லாம் இப்போ வருது, தரம் இல்லாததாக இருக்கு இல்லையா? அதை மாதிரி ஒரு ஸ்கேல் வெறும் 11 இன்ச்சு தான் இருக்குது, ஆனால் 12 இன்ச்சுன்னு போட்டிருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த ஸ்கேலில் செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது யாருக்கும் பயன்படாது. அது மட்டும் இல்லை, அதனால் பிரச்சனைகள் தான். அதை நம்பி இது சரியான அளவுன்னு ஒரு பொருளை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது நமக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும் இல்லையா? அதே போல் நம்ம ஒரு எந்த காரியத்தை செய்யும் போதும் நிச்சயம் இல்லாமல் ஏனோதானு செய்யக்கூடாது. இந்த காரியத்தை இப்படி செய்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அதை மிகச்சரியாக தெரிந்து சரியானபடி செய்து இலக்கை அடையணும். அதை தான் இங்கே ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பீட் த ஏர் அப்படின்னா நம்ம ஒரு முயற்சி எடுத்து ஒரு வேலையை செய்தும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகுது அப்படின்னா அதை தான் ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த அறிவு அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சாயலில் நம்ம வளர்ச்சி அடையணும். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் சாட்சியாக இந்த தீமையான உலகத்தில் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய தீமையான உலகம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அநியாயமும் பாவமும் நிறைஞ்சு போயிருக்கு. இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைகிறதும் சத்தியத்துக்கும் நீதிக்கும் சாட்சியாக நிற்கிறதும் ரொம்ப கடினமான விஷயந்தான். வரப்போகிற நீதியும் சமாதானமும் உள்ள உலகத்தில் அப்படி வளர்ச்சி அடைகிறது எளிதாக இருக்கும். கிறிஸ்து இப்போ இருக்கக்கூடிய தீமையான உலக அமைப்புகளை நீக்கி அவருடைய அரசாங்கத்தை இந்த பூமியில் கொண்டு வர போகிறாரு. அப்போ பூமியில் நீதியும் சமாதானமும் உள்ள ஒரு சமுதாயம் இருக்கும். அந்த ராஜ்யத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு நம்ம கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைந்திருக்கணும். அந்த ராஜ்யத்துக்கு நாம் தயாராக வேண்டும். கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைவதற்கு அவருடைய கட்டளைகளை மிகச்சரியாக தெரிந்து கொண்டு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்படி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு தான் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம பிரதிஷ்டை பண்ணி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா? இப்படி இருக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைகள் இருக்குது. அப்போது இந்த கண்டிஷன்ஸ் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிந்து கொண்டு அதை அப்படியே கடைப்பிடிக்க வேண்டும். அப்போது இந்த காலகட்டத்தில் எந்த அழைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும், அதற்கான நிபந்தனைகள் தெரிஞ்சிருக்கணும், அதை அப்படியே கடைப்பிடிக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் எதுவும் தெரியாமல் எந்த நிபந்தனைகளையும் கடைப்பிடிக்காமல் ஆனால் எனக்கான வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது எந்த அளவு ஒரு மடத்தனமான விஷயமாக இருக்கும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய திட்டம் என்ன, இப்போது என்ன அழைப்பு இருக்கிறது, என்னென்ன அழைப்புகள் இருக்குங்கிறதே தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னா பரலோகம் போயிடணும், அது ஒன்று தான் வச்சிட்ருக்கிறாங்க. அப்படி இவ்வளோ பெரிய வெகுமதியை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் தேவனுடைய திட்டம் தெரியல, அதற்கு என்னென்ன நிபந்தனைகள், அப்போ அந்த நிபந்தனைகளை கடைப்பிடிக்கிறதுக்கு அவங்க எந்தளவு தங்களை பலி செலுத்தி ஓடணும் எதுவும் தெரியாமல் எதுவும் செய்யாமல் ஆனால் பெரிய வெகுமதியை எதிர்பார்க்குறாங்க. இதே போல தான் சத்தியம் படிக்கக்கூடிய சகோதரர்களும் கூட இப்போ என்ன அழைப்பு இருக்குன்னு தெரியாமலே பெரிய வெகுமதியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, நம்ம சத்தியத்தை படிக்கிறோம், அதனால் இப்போ என்ன அழைப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுது, பூமிக்குரிய அழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த அழைப்புக்கு ஓடுவதற்கான அந்த ஓட்டத்தில் பல நிபந்தனைகள் இருக்குது. பல விஷயங்களை மிகச்சரியாக செய்யணும். எந்த ஒரு விளையாட்டையும் எடுத்துக்கோங்க, அது ரன்னிங் ரேஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபுட்பால் அல்லது கிரிக்கெட் இந்த மாதிரி கேமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் பல விதிமுறைகள் இருக்கும். அப்போது நல்லா விளையாடினா மட்டும் போதாது இல்லையா? எந்த ஒரு விளையாட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ரேஸில் ஒருத்தர் மிக வேகமாக ஓடி முதலாவது வந்துட்டார். ஆனால் அவர் ஓட வேண்டிய அந்த ட்ராக்குக்குள்ளே தான் சரியாக ஓடி இருக்கணும்.
அதிலிருந்து வெளியே கொஞ்சம் ஒரு காலை வச்சிட்டாரு அப்படின்னாலே அங்கே அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இது மாதிரி நீங்கள் ஃபுட்பாலில் பார்த்துருக்கலாம். மிக அருமையாக கோல் அடிச்சிருப்பார். ஆனால் விதிமுறைகள் படி செய்யாமல் அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த கோல் இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. இதை மாதிரி பல விளையாட்டுகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஏராளமான விதிமுறைகள் இருக்கும். அதை மிக கடுமையாக அமல்படுத்துவாங்க. ஏனென்றால் அப்போ தான் அந்த விளையாட்டுகளை ஒரு நெறிமுறையோடு நேர்மையாக நடத்த முடியும். அப்படி இல்லாமல் அவங்க இஷ்டப்படி விளையாடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் போயிடும். இதனால் விளையாட்டுகளில் நட்புணர்வு இல்லாமல் போயிடும். எல்லாருக்கும் பிரச்சனை உள்ளதாயிரும். நல்ல திறமையாக விளையாடக்கூடியவர்களையும் கண்டுகொள்ள முடியாமல் போயிடும். 2 தீமோத்தேயு 2:5. மேலும் ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை எடுத்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ரேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மீட்டர் ஓட்டம் அது வெறும் 10 செகண்டில் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு 4 வருடங்கள் கடுமையான பயிற்சி எடுத்திருப்பாங்க. எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, எத்தனையோ தகுதி சுற்றுகளில் ஓடி அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படி தான் வந்திருப்பாங்க. அப்போ அந்த கடைசி பந்தயத்தில் அங்கே ஓடி ஜெயித்தா அவங்களுக்கு கோல்டு மெடல் கிடைக்க போகுது. அப்படி அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முன்னாலே ஸ்டார்ட் பண்ணி ஓடிடுவாங்க. இப்படி அந்த கன்ஷாட் கேட்குறதுக்கு முன்னாலே சிலர் கிளம்பிடுவாங்க. அப்போ உடனே அந்த ஓட்டத்தை நிறுத்தி திரும்ப தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் தவறு செய்து திரும்ப இப்படி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பயிற்சி எடுத்து வந்திருப்பாங்க. கன்ஷாட் கேட்டவுடனே எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் ஃபவுல் பிளேன்னு அவங்க பார்த்து நிறுத்துறதுக்குள்ளே இவங்க பாதி தூரம் போயிருப்பாங்க. அப்போ அவங்க உடல் சக்தி அதிலே நிறைய செலவாயிருக்கும். அப்போ திரும்பவும் அந்த போட்டியை ஆரம்பித்து ஓட வச்சாங்கன்னா பலருக்கும் அந்த முதல் தடவை ஓடின மாதிரி ஓட முடியாமல் போயிடலாம். இப்படி 2 பேர் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதனால தான் ஒலிம்பிக் போட்டியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் யாராவது முன்கூட்டியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே உடனடியாக அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. அந்த போட்டியில் இருந்து விலக்கிடுவாங்க. ஒரு தடவை தப்பு பண்ணாலும் போதும், அந்த போட்டியில் அவங்க கலந்துக்க முடியாது. அப்போது இந்த அளவு கடுமையான விதிமுறைகள் அவசியமாக இருக்குது. அப்போ தான் மிகச்சரியாக அந்த போட்டியை நடத்தி சரியான திறமையுள்ளவர்களுக்கு வெகுமதியை கொடுக்க முடியும். இதை மாதிரி நீங்கள் லாங் ஜம்பில் பார்க்கலாம். எவ்வளவு தூரம் தாண்டி இருந்தாலும் அந்த தாண்ட வேண்டிய அந்த கட்டையில் அந்த கோட்டுக்கு மேலே அவங்க கால் போயிடுச்சு, 1 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னாலும் அதில் அவங்க தாண்டியதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரை விட அந்த தடவை அவங்க அதிக தூரம் தாண்டி இருக்கலாம், ஆனாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதனால தான் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது அவங்க மிகச்சிறப்பாக விளையாடுவதற்கு பயிற்சி எடுப்பதை விட அந்த ஒழுங்குகளின்படி விதிகளின்படி விளையாடுறதுக்கு அதிக பயிற்சிகள் கொடுப்பாங்க. விளையாட்டு போட்டிகளுக்கே அப்படின்னா மிக உன்னதமான அழைப்பு, தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டத்தில் பங்கு கொள்வதற்கான அழைப்பு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு மிகச்சரியாக அந்த விதிமுறைகள் படி செயல்படணும். இதற்காக தான் வேதாகமம் முழுவதும் எவ்வளவோ போதனைகள் இருக்குது, கட்டளைகள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அனுபவ பாடங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது விதிமுறைகளின்படி நடக்கணும். அதுதான் இங்கே ஆகாயத்தில் சிலம்படிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் விதிமுறைகளின்படி மிகச்சரியாக செய்தால்தான் அது பிரயோஜனமாக இருக்கும், தகுதியாகும். இல்லைனா தகுதி நீக்கம் பண்ணப்பட்டுருவோம் அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறாரு. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு தவறான போதனை இருக்குது, ப்ரீடெஸ்டினேஷன். அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் வீழ்ச்சியே கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, அல்லது தப்பு செஞ்சாலும் அவங்க ரட்சிப்பை இழக்க மாட்டாங்க, ரட்சிப்பை இழக்க முடியாது. இப்படியெல்லாம் தவறான போதனைகள் இருக்குது. இதுமாதிரி ப்ரீடெஸ்டினேஷனாக தேவன் முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறார். இப்போ நம்மளாம் சத்தியத்துக்கு வந்துட்டு நம்மளை தெரிந்து கொண்டார், அதனால் நம்ம விழுந்து போக மாட்டோம். இப்படியெல்லாம் தவறான கோட்பாடுகள் இருக்குது. ஆனால் வேதாகமம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது, நம்ம மிகச்சரியாக ஓடணும், விதிமுறைகள் படி ஓடணும். அப்படி இல்லைன்னா நாம் அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கான வசனங்கள் இருக்குது. நம்ம இந்த ப்ரீடெஸ்டினேஷனை பற்றி, அதாவது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதா, இதை பற்றிய பாடம் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒரு தனி பாடமாகவே பிறகு பார்க்கலாம். அப்போது நம்ம அழைக்கப்பட்டு அந்த அழைப்புக்குள்ளே வந்துடுறோம், சத்தியம் படிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த ஓட்டத்தின் இறுதி வரைக்கும் மரண பரியந்தம் நம்ம சரியாக ஓடணும் இல்லையா? ரன்னிங் ரேஸில் ஆரம்பித்தா போதும் உடனே கோல்டு மெடல் கிடச்சிடாது, அல்லது ஆரம்பித்து எல்லாரை விட முந்தி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் கிடச்சிடாது. கடைசி வரைக்கும் அந்த இலக்கு வரைக்கும் நம்ம முதலாவதாக வரணும்.
அப்போ இறுதி வரைக்கும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் எப்படி மிகச்சரியாக ஓடுவது, எப்படி இதில் ஜெயிக்கிறது? முதலாவது இதை பற்றிய அறிவு நமக்கு வேணும். இல்லை நம்ம இந்த அழைப்பில் இருக்கிறோம், அதற்கான நிபந்தனைகள் என்ன, இதெல்லாம் தெரிந்து அதை அப்படியே கடைப்பிடிக்கணும். ஆனால் இப்படியெல்லாம் எளிதாக கடைப்பிடித்து ஓட முடியுமான்னா அதுவும் இல்லை. சென்ற பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம், சாத்தான் எப்படியெல்லாம் வஞ்சகத்தை கொண்டு வருவான், தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு என்ன தந்திரங்கள் எல்லாம் செய்வான், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இது ஒரு யுத்த களம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்த களமாக இருக்குது. அப்போ இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த ஆர்மர் ஆஃப் காடை நம்ம அணிந்து கொண்டு யுத்தம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம சென்ற பாடத்தில் பார்த்தோம் இல்லையா? இப்படி தான் வேதாகமம் முழுவதுமே நம்ம எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிக்கலாம் என்பதற்கான ஏராளமான கட்டளைகள், வழிகாட்டுதல் இருக்குது. அப்போ இந்த ஓட்டம் மிக கடுமையானதாக இருக்கும், இந்த யுத்தம் கடுமையானதாக இருக்கும். அப்போ இந்த கடுமையான ஓட்டத்தில் நம்ம சோர்வில்லாமல் கடைசி வரை ஓடணும், ஜெயிக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிற வெகுமதியை பற்றி நினைத்து கொண்டு இருக்கலாம். தேவனுடைய திட்டம் எந்த அளவு உன்னதமாக இருக்குது, அவருடைய நீதி, அன்பு, ஞானம் இதெல்லாம் அவருடைய திட்டத்தில் எந்த அளவு உன்னதமாக வெளிப்படுது, இதை பற்றியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ இப்படி நாம் சிலாகித்து பார்க்கணும், இப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் இதோடைய எண்ட் ரிசல்ட், தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது பூமி எந்த அளவு தீமைகளே இல்லாமல் சமாதானமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பூமி வரணும் அப்படிங்கிறது தானே நம்முடைய விருப்பமாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ நோய்கள் வருது, நோயினால் வரக்கூடிய மரணம், பிரிவு, வலி, வேதனைன்னு இன்றைக்கி மக்கள் கஷ்டப்படுற ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது நமக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குது. ஆனால் சீக்கிரமே பூமியில் தேவனுடைய அரசாங்கம் வரப்போகுது. அப்பொழுது அங்கே தீமைகள், அநியாயம், நோய்கள், மரணம் எதுவுமே இருக்காது. இப்படி தீமைகளே இல்லாத ஏதேன் தோட்டம் போல பூமி மாறிவிடும். ஆக இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரப்போகுது. அதற்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போதே அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த பிறகு நம்முடைய முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். பிரதிஷ்டையில் நம்ம முழுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நாம் பலகீனமான மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம பாவத்தில் விழுந்து மிக குன்றிய ஒரு சமுதாயத்தில் பிறந்து வளர்கிறோம். அப்போ நம்மகிட்ட ஏற்கனவே எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கும். அந்த சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய தீமைகள், பாவங்கள் அதுவும் நம்மகிட்ட இருக்கும். ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய குறைபாடுகள் இருக்கும். இப்படி பல குறைகளோடு நம்ம பலகீனராக இருக்கிறோம். ஆனால் யுத்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய எதிரிகள் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இவ்வளோ பலகீனமாக இருக்கக்கூடிய நாம் ஜெயிக்கணும்னா அதற்கு ஒரே வழி பிரதிஷ்டையில் முழுமையாக இருக்கணும். நம்முடைய மனம் மற்றும் உடலின் எல்லா சக்திகளையும், எல்லா விதமான திறமைகளையும் நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்முடைய நோக்கத்தை முழுமையாக அர்ப்பணிக்கணும். நம்முடைய நோக்கம் முழுவதுமாக சரியாக தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு நம்முடைய நோக்கம் முழுமையாக நல்லதாக இருக்கணும். 100% சரியானதாக இருக்கணும். இதுதான் சரியான முறை. தேவனுக்கு பிரதிஷ்டை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கணும். இனிமேலும் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய பிரதிஷ்டை முழுமையாக இருக்க வேண்டும். ஆர்மியில் ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸாக இருக்கும். அவங்க வேறு எதுவும் தொழில் செய்ய முடியாது. அப்படி தான் நாமும் தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்த பிறகு தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாத அளவு பிழைப்புக்கான உலக காரியங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதை பற்றி நீங்கள் 2 தீமோத்தேயு 2:4 படிக்கலாம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இப்படி தேவனுக்கென்று நம்முடைய முழு பலனையும் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு முன்னால் முதல்ல நம்முடைய விருப்பம் முழுமையாக அங்கே இருக்கணும். உலக காரியங்களையும் விருப்பம், தேவனுடைய காரியங்களையும் விருப்பம். இப்படி கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி இல்லாமல் நம்முடைய சித்தத்தில் தடுமாற்றம் இல்லாமல் ஒரு உறுதியான முடிவுக்கு வரணும். எப்படி யோசுவா அன்றைக்கு சொன்னாரோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உறுதியான முடிவெடுத்து நாம் தேவனுடைய படையில் சேர வேண்டும். இப்படி நம்முடைய சித்தத்தில் ஒரு உறுதியான முடிவெடுக்கும் போது தான் நம்முடைய மன ரீதியான எல்லாவித போராட்டங்களும் ஒரு முடிவுக்கு வருது. இராணுவத்தில் ஆள் எடுக்கிறாங்க. அப்போ இவங்க இராணுவத்தில் போய் சேரும்போது அங்கே தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்களா அப்படின்னா கிடையாது. அங்கேயே தங்கியிருந்து
மேலதிகாரிகளுக்கு தங்களை முழுமையாக கீழ்ப்படுத்தி பயிற்சிகளை எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அந்த பயிற்சிகளை தேர முடியும், எல்லா ஒழுக்க காரியங்களையும் தேறி வர முடியும். தேவனுடைய சேனையில் நம்மளை ஒப்பு கொடுக்குறோன்னா மரண பரியந்தம் ஒப்பு கொடுக்குறோம். இப்போது அக்னிபாத்னு ஒரு திட்டத்தை இராணுவத்தில் கொண்டு வந்தாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு அப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிட்டு வேறு புது ஆளை எடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே கிடையாது. இங்கே தேவனுடைய ஆர்மியில் சேர்றோம் அப்படின்னா முழுமையாக அர்ப்பணித்து மரணம் வரைக்கும் அங்கே வேலை செய்யணும். கொஞ்ச காலம் நாம் தேவனுடைய சேனையில் இருந்துட்டு அப்புறம் வெளியே வந்துடலாம், அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது. நம்ம அந்த யுத்தத்தில் இருந்து பின்வாங்கவே கூடாது, தொடர்ச்சியாக இருக்கணும். 1 மணி நேரம் கூட இந்த போராட்டத்தில் இருந்து நம்ம விலகி இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்படி விசுவாசத்தோட தொடர்ச்சியாக உறுதியாக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இதுதான் 1 தீமோத்தேயு 6:12 படிக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். இப்படியாக கிறிஸ்துவுடைய நல்ல போர்ச்சேவகனாக நம்ம போராடணும். அப்படி போராடும்போது நமக்கு தோல்விகள் கூட வரலாம். எப்போல்லாம் நம்ம தவறு செய்கிறோமோ அப்போல்லாம் தேவனால் சிட்சிக்கப்படுகிறோம். இந்த சிட்சைகள் நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையாக இருக்குது. இப்படி இந்த அனுபவங்களும் சிட்சைகளும் நம்மை வலிமை மிகுந்த ஒரு யுத்த வீரனாக மாற்றுகிறது. ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம முழுமையான பிரதிஷ்டையில் தேவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியணும். அப்போ நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த யுத்தம் நம்முடையது கிடையாது, இந்த யுத்தம் தேவனுடையது. ஜெயம் அவரால் வரும். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் அரசியலோ அல்லது கல்வியோ அல்லது இந்த சமுதாய அமைப்பு, இப்படி எல்லா இடத்துலையும் அநியாயம், ஒழுக்கமற்ற தன்மை, சுயநலம் இதுதான் நிறைஞ்சு போயிருக்கு. அதனால தான் உலகம் முழுவதும் தீமைகள் இருக்குது. இதனால தான் நம்ம இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். தேவனுடைய அரசாட்சி நடக்கும்போது அங்கே அந்த சமுதாயம் சமாதானம் உள்ளதா, நீதி உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்ல குணங்கள் உடையவங்களாக இருக்கணும்ல. அப்படி அவங்க இருக்கணும்னா முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்ல. தேவனுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்ல. அப்படி இல்லாமல் சுயநலம், பெருமை, பொறாமை, ஒழுக்கமற்ற தன்மை, அலட்சியம் இப்படி ஏதாவது ஒரு குணம் இருந்தால் கூட அந்த சமுதாயத்துலேயும் அநியாயம் வந்துடும். அதனால தான் இதற்கு நேர் எதிரான நல்ல குணங்கள் கொண்ட அந்த கிறிஸ்துவுடைய சாயல் வேணும். அப்போ அதில் வளர்ச்சி அடையணும். இதுதான் நம்முடைய நோக்கம், இலக்காக இருக்கணும். அப்போ இந்த இலக்கை அடையிறதுக்கு கிறிஸ்து கொடுத்த அவருடைய கட்டளைகளில் ஒரு சிறு விஷயத்தை கூட விட்டுறக்கூடாது. அப்படியே நீங்கள் மிகச்சரியாக பின்பற்றி போனால்தான் கிறிஸ்துவுடைய சாயலை வளர்ச்சி அடைய முடியும். அப்போ தான் ஒவ்வொரு சின்ன சின்ன மோசமான குணங்களை கூட நீக்கிட்டு ஆவியின் கனிகள், நற்குணங்கள் எல்லாம் வளர்த்து கொள்ள முடியும். இப்படி தான் நம்ம கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியும். இதை மிகச்சரியாக புரிந்து கொள்ளாமல் இதில் மிக கவனமாக இல்லாமல் நானும் சத்தியம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் அதுதான் ஆகாயத்தில் சிலம்பு அடிக்கிற மாதிரி. அப்போது நம்முடைய இலக்கு என்ன, நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இதில் நம்ம நிச்சயமாக தெளிவாக இருக்கணும். வேதாகமம் முழுவதும் எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிய எந்தளவு கவனமாக இருந்தாங்க, எந்தளவு தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க, எந்தளவு எளிமையாக இருந்தாங்க, இப்படி ஏராளமான அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், பாடங்கள் இருக்குது. இந்த சரியான வழியில் இருந்து கொஞ்சம் தவறி போனாலும் எப்படியெல்லாம் வீழ்ச்சி அடைந்தார்கள், இதற்கும் ஏராளமான அனுபவ பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு சாட்சிகள் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நம்முடைய இலக்கான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரர்களுக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக.